பக்கத்து ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காராமே, இது வரைக்கும் நம்மள வந்து ஏன் பார்க்கல? அப்புறம் தீபாவளி பொங்கல் வந்து நிக்க போறாரு. மேடம், கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் முதல்ல நம்ம ஊர் கேப்டன் மாதிரி கொஞ்சம் விரைப்பா தான் இருப்பாங்க. இன்னும் போக போக நம்ம ஆறுன்னு அறிஞ்சுக்கிட்டு அம்மா அரசியல் வந்து நிற்பாங்க நம்ம வீட்டு வாசல்ல. இருந்தாலும் நாயர், இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரமே அத அப்பப்ப நம்ம நினைவுட்ட வேண்டியிருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா நாயர், முதல்ல இந்த அதிகாரிகள் நமக்கு மரியாதை கொடுத்தாதா இந்த ஊர்க்காரங்க நமக்கு பயந்து நம்ம முன்னாடி கையை கட்டி நிற்பாங்க. ராஜன் நாகத்துக்கிட்ட கூட மோதலாம், ஆனா இந்த ராஜேஸ்வரி கிட்ட மோத கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட மகளை கண்காணிக்க சொன்னேன், ஏதாவது விஷயம் கிடைச்சுதா? மேடம், உங்க பொண்ணு காலேஜில் உள்ள சர்க்கிளா கிட்ட ஜாலியா பேசுறதாகவும் சுத்துறதாகவும் கேள்விப்பட்டேன். நாயர், படிக்கிற பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, ஜாலியா பேசுவாங்க, சுத்துவாங்க. அதை எப்படி நம்ம தப்பா எடுத்துக்க முடியும்? ஆனா என் மக என்ன மாதிரி இந்த ராஜேஸ்வரி மாதிரி ஊரையே அடக்கி ஆள பிறந்தவன். சின்ன வயசு பிள்ளைங்க அப்படி இப்படி இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. சரி நாயர், துபாயில நான் புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன்ல, அது 25ஆம் தேதி துபாய் கிளம்பணும். டிக்கெட் புக் பண்ணிடுங்க. என்ன மேடம், அடுத்த ஆഴ്ച கோவிந்தம்மாள் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா உங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நீங்களும் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. மேடம் இருக்கிற பிசிக்கு மறந்து காணும், அதை கொண்டு ஒருவப்படுத்தியதாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா அட்டெண்ட் பண்றேன். இந்த பாலக்காட்டு நாயராக மேடத்தை மனசிலாக்க முடியலல்லோ. மேடத்தோட முதல்ல ஃபாலோ பண்ண சொல்லுது, பின்ன கண்டுக்காத விடணும் வரையுது. நம்ம மேடத்தை மனசிலாக்க தெரியலோ. சரி, வர்றது வரட்ட, நோக்கா இல்ல ஒரு கை.